நன்மையை பெற்றுக்கொண்டு கர்த்தரை மறந்து போறாங்க. அவர் என்ன செய்யறாருன்னா, சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. வெட்டாந்த நடக்கிறது போல அவர்கள் ஆழங்களிலே நடந்து போக பண்ணினார். பகைஞர் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து, சத்துருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார் சொல்லி இவ்வளோ காரியங்கள் சொல்றாங்க. 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் அவருடைய சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திருக்காமல் வனாந்தரத்தில் இச்சையுள்ளவர்களாகி அவாந்திர வெளியில தேவனை பரீட்சை பார்த்தார்கள். ஆனா அப்போது அவர்கள் கேட்டதை அவர்கள் கர்த்தர் கொடுத்தார். அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். நீங்க சொல்லுவா, நல்ல ஒரு மன்னாவை தேவன் கர்த்தர் கொடுக்குறார். வானத்திலிருந்து காலையில் அந்த மன்னா பொழியுது, அதை போய் கலெக்ட் பண்ணிக்கணும். ஓய்வு நாளில் மட்டும் எக்ஸ்ட்ரா பொழியும். ஏன்னா நம்ம யாரும் அந்த ஓய்வு நாளில் என்ன செய்யக்கூடாது, அடுப்பு கூட மூட்டக்கூடாது, பற்றக்கூடாது. அதனால் மன்னாவை நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி நல்ல ஒரு மன்னாவை கர்த்தர் கொடுக்குறாரு. ஆனால் இந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மன்னாவை சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு, எங்களுக்கு ஏதாவது மாம்சம் வேணுமேன்னு கேட்கும்போது காடைகளை வரவழைக்கிறார் ஆண்டவர். என்னது, காடைகளை வரவழைக்கிறார். ஏன்னா கேட்கத்தை கொடுக்குறாரு. இச்சையுள்ளவர்கள் ஆகிட்டாங்கன்னு பைபிள். அப்போ நம்ம நல்லா கவனிக்கிற கண்பானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை என்னும் போது நம்முடைய காலை நம்முடைய சொந்த காரியத்திற்கு விளக்க வேண்டும் பைபிள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் அடிக்கடி சொல்லுவேன். 58ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்களேன். அப்பொழுது இல்லம்மா, அதுக்கு மேல ஒரு வசனம், என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை நீ செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல், உனக்கு இஷ்டமானதை செய்யாமல், உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சி நாள் என்று, கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா. எப்போ மனமகிழ்ச்சி வரும்? இந்த பரிசுத்த ஓய்வு நாளை அதிகமாய் நேசித்து அந்த ஒரு நாளாவது தேவனை ஆராதித்து வாரம் முழுவதும் நம்மளை கர்த்தர் கிருபையா பாதுகாக்கிறார். நமக்கு உணவு கொடுக்கிறார், நமக்கு உடை கொடுக்கிறார், நம்ம எல்லாம் கர்த்தர் கிருபையா பாதுகாக்கிறார். அந்த ஓய்வு நாளிலே நாம் அவரை விட்டு விலகாதபடிக்கு நம்ம பாதுகாத்து அந்த ஓய்வு நாளில் அவர் அசட்டை பண்ணாதபடிக்கு அவரை தேடுவோம் என்று சொன்னால் அப்பொழுது நீ மனமகிழ்ச்சியாக இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்க பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினால உன்னை போஷிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். இல்லையா சொல்லுவோமா? ஆனா இந்த 106ஆம் சங்கீதம் இப்ப வாசிக்கும் போது வனாந்திரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்திர வெளியில தேவனை என்ன செஞ்சாலாம், பரீட்சை பார்க்குறாங்க. நிறைய கர்த்தரை நம்ம பரீட்சை பார்க்கணும். எப்படி பரீட்சை பண்ணுறோமா? ஜபத்தில் அவரை பரிசோதிக்கணும். ஜபத்தில் அதிகமாக உட்காந்து ஜபத்தில் அதிகமாக நேரம் செலவிட்டு வேதத்தை வாசித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி பரீட்சை பார்க்கணும். ஆனால் ஆண்டவர் ஏதோ செஞ்சாலும் கேட்டு வாங்குற இச்சை உள்ளவர்களாகி அப்படின்னு செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் 19ஆம் வருஷம் பார்த்தீங்கன்னா ஓரேபில் ஒரு கத்துக்குட்டியை உண்டாக்கி வாரிக்கப்பட்ட விக்கிரத்தை நமஸ்கரித்தார் இந்த பைபிள். அப்போ எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நான் இதை பார்த்தேன். பார்த்து கொண்டே வரும்போது நம்ம எத்தனையோ பேர் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டப்படும் போது ஆண்டவர் அதிகமாக தேடுறோம், வியாதி வரும்போது ஆண்டவரை தேடுறோம், ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவர் அதிகமாக தேடுறோம், ஒரு பலவீனம் வரும்போது ஆண்டவரை தேடுறோம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்த பிறகு ஆண்டவரை மறந்து போகிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த பையனுடைய சாட்சி கேட்டது ரொம்ப கஷ்டமாகி போச்சு. அதே போல ஒரு தம்பி பயங்கரமாக ஊழியம் செஞ்சான், பயங்கரமாக ஊழியம் செஞ்சான். எங்கள் கூட இருக்கும்போது ஒரு சபையில் ஊழியம் பயங்கரமாக செஞ்சோம். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், இவெல்லாம் நம்மளை மிஞ்சின்னு போயிடுவா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தேன். அவ்வளோ பயங்கரமாக செய்வோம். திருவிழா வந்து வருவான் அவன் சர்ச்சுக்கு, அவ்வளோ காலையில் சர்ச்சுக்கு வந்துடுவான், அவ்வளோ பயங்கரமாக செஞ்சான். ஒரு நாள் நான் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கிறேன், விஜயவாக ரயில்வே ஸ்டேஷனில் வேப்பப்பட்டு போகிறதுக்காக உட்காந்துருக்கிறேன். ஃபுல்லாக குடிச்சிட்டு, ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக குடிச்சிட்டு என்கிட்ட வந்து ஏசு நல்லா வருகிறான். நிமிந்து பார்த்த மாதிரி என்ன பார்க்கணும், ஓடலாம், ஊர் போதையில் ஓடலாம். இங்கே வாடா இங்கே வாடா இங்கே வாடானே
நாட்டு வரோம் எல்லாத்தையும் போதிலே சொல்கிறான் இயேசு. போதில் சொல்ல இயேசு நல்லவருன்னு. அப்புறம் என்னன்னு தெரியல. அவன் எங்களை விட்டு விலைக்கு வேற ஒரு டீமில் போனால் நல்லா கவனிங்க. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைங்க, காட்டு ஒலிவ மரமாக இருந்த நம்மை நல்ல ஒலிவ மரத்தில் கர்த்தர் இணைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் ஆசீர்வதித்தாலும் சரி. அதான் யோபு சொல்றார், அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன். எனக்கு குறித்திருக்கிறது நிச்சயம் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஒருவேளை காலம் தாமதமாகும், இதை விட பெரிதானவர்களை கர்த்தர் செய்வார் நமக்காக. அப்ப என்ன ஆண்டவர் அதான் கேட்கிறார், முடியும் வரையும் வனாந்தரத்தில் இச்சை உள்ளவர்களாய் கேட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, அது கிடைச்ச உடனே ஒரு எத்தனையோ மைல் விழுந்துச்சு அந்த காடை. இன்னைக்கு கூட காடை ரொம்ப டேஸ்டா இருக்கு. எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க? மொத்த மட்டும் தான் கை தூக்குறான் அந்த மொழியில. அவன் மட்டும் சாப்பிட்டுக்கிறான் போது தனியா காடையை. எத்தனை பேர் காடை சாப்பிட்டுக்கிறீங்க? யார் சாப்பிடல? உடம்புக்கு ரொம்ப நல்லது காடை. காடை ரோஸ்ட்டு போங்க, சிக்கன் கடைக்கு போனீங்கன்னா காடை விற்கும் தனியாக. வாங்கி கட் பண்ணி அழகாக வறுத்து சாப்பிடுங்க. ஆனால் மெலிசாக தான் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காடை, உடம்பு நல்லது. அந்த காடையை வரவழைச்சார். காடையை சாப்பிட்டாங்க. அவன் என்ன பண்ணான், ரொம்ப நாள் என்ன சாப்பிடல, மண்ணாவே சாப்பிட்டுங்கிறதுனால அவனுக்கு என்ன போச்சு, போர் அடிச்சு போய் காடையை சும்மா மூக்கு வாய் தகட்டி போகிற அளவுக்கு மூக்கில் வாயில் வர அளவுக்கு சாப்பிட்டான். ஆண்டு கோவம் வந்துச்சு. வேதம் சொல்லுகிறது, அநேக ஆயிரக்கணக்கான பேர் அதே இடத்துல மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார்கள். பைபிள் கிப்ரா தத்தோவான்னு சொல்லி ஒரு இடத்துல அவன் அடக்கம் பண்ணினான்னு சொல்லி. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகம் நம்மை இழுக்கும். இந்த உலகம் நம்ம என்ன செய்யும், உலகத்தை காட்டி நம்மளை பயப்படுத்தும். உலகத்தை காட்டி இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், ஜெபம் பண்ணக்கூடாது, வேணாம், தேவையில்லை, ஜபனா சபைன்னா அதுன்னா. வாழ்க்கை உபத்திரம் உண்டு. நம்ம நினைத்த காரியம் நடக்காது. நாம் ஒன்று நினச்சிருப்போம், வேற ஒரு காரியம் நடந்து கொண்டு இருக்கோம். பயங்கர ஃபெய்த்தாக இருக்கும். நம்மளோட வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது, ஒன்றுமே இருக்காது. கடவுளுக்கு பயப்பட மாட்டோம். அவனுக்கு பார்த்தா அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் சம்பவம் தான். ஆனால் ஆண்டவர், நம்மை நேசித்த ஆண்டவர் நமக்கென்று ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது இப்ப பாருங்க, பின்மாற்றத்தில் போனவங்க என்னாச்சு? இப்போ கதை என்ன ஆகி போச்சு? அவங்க அவ்வளோதான். ஆண்டவருடைய பாதுகாப்பு அவங்களுக்கு இல்லாமல் போயாச்சு. சாட்சி போயிடுச்சு, எதுவுமே கிடையாது. இப்போ குடிகாரனாக மாறி அவங்க பாட்டு அவங்க கிடக்குறாங்க. கர்த்தருக்கு நல்லா கவனிங்க. எனக்கு ஒரு நாள் வரும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆத்துமா பின்வாங்கி போகுமானால், 1 பேதுரு புஸ்தகத்துல பேதுரு அழகா ரொம்ப சொல்றாரு. அந்த வசனம் ஞாபகப்படுத்தினான்னு சொல்றேன். 1 பேதுரு புஸ்தகத்துல கர்த்தருக்கு சொன்ன, அதே போல எபிரேயரிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு புஸ்தகத்துல பேதுரு அழகா சொல்றார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலை முன்னிலைமையிலும். ஆமா, ஒரு தடவை நம்ம ஆண்டுக்குள்ள வந்துட்டோம். நம்மளோட பாவனெல்லாம் கர்த்தர் மன்னிச்சிட்டாரு. நம்மளோட அக்கிரமத்தெல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, மன்னிச்சிட்டாரு. திரும்ப நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு ஆண்டவரே என்ன மன்னியும், ஆண்டவரே என்ன மன்னியும், ஆண்டவரே என்ன மன்னியும் சொன்னா கர்த்தருக்கு சொல்ற, ஒருவேளை மன்னிப்பார். ஆனா என்ன நம்முடைய வாழ்க்கை கேடுள்ளதா இருக்குன்னு சொல்லி பேதுரு சொல்றார். பாருங்க, அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கலாம் அதை அறியாதிருந்தார்களானால் அவருக்கு நலமாக இருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவனுக்கு சம்பவித்தது. இப்போ ஒரு கழுவப்பட்ட ஒரு பன்றியை போயிட்டு நல்லா வீட்டில் வச்சுக்கணும். அதை போய் திரும்ப சேத்துல போனால் எப்படி இருக்கும்? நமக்கு நாய் பார்த்துருக்கீங்களா? கக்கிட்டு திரும்பி அதையே சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்குது? அது அப்படியே சாப்பிடும். அதுதான் ஆண்டவர் சொல்றார். நல்லா கவனிங்க. இந்த தேவனுடைய காரியம் என்பது நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும், போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும், வீண் பழிகள் வரும். எல்லாம் வந்தாலும் கடைசி வரைக்கும் யார் ஒருவன் நிலைத்திருக்கிறானோ அவன் தான் ரட்சிக்கப்படுவான். அது கடைசி காலம். யாராக சரி, என்னையும் சேர்ந்து தான் சொல்கிறேன்.
இதுக்கெல்லாம் ஒரே காரணம் தேவ கிருபை தான். ஆண்டவரே, நாங்கள் பெரிய பரிசுத்தவான் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒரு நாள் கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அவர் கிருபைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? வாலிப பிள்ளைகள் நான் விசேஷமா சொல்ற ஒரு காரியம், நீங்க தப்பா நினைச்சாலும் சரி, சில காரியங்கள் அந்த இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல, அதுல இதுல எல்லாம் போயிட்டு நிறைய வாலிப பிள்ளைகள் சினிமா பண்ணி எனக்கு அனுப்புறீங்க. இதை கேட்டு நல்லா இருக்குது பின்னால சொல்றாங்கன்னு தெரியல. ஒருத்தர் நம்பர் கொடுத்தாலும் பார்த்தா அவங்க ஒரு அமிக்கி போட்டு அனுப்புறோம். அவ என்னன்னா இன்னும் நம்ம என்ன செய்யறோம், அதுக்குள்ளது வெளியே வராம இருக்கணும். ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளை மாற எனக்கு உதவி செய்யும். உலகத்துல அசுத்தங்களுக்கு தப்பித்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யும். உலகத்துல சிக்கிக்கொள்ள அதாவது சொல்றார் கலாத்தியர்ல, நன்றாய் ஓடுவீர்களே. உங்களை யார் திரும்ப இந்த கேட்டுக்குள்ள கொண்டு வந்து சொல்றாரு. என்ன பிசாசு ஒவ்வொரு நாளும் என்ன செய்யலாம், வாலிப பிள்ளைகள் மேல் நோக்கமா இருந்து வலை வைத்து காத்து கொண்டிருக்கிறோம். நெட்டிலான வலைதான். அதனால கண்பான தேவ பிள்ளைகள் இந்த காலை வேளையில என்ன தெரியல, ஆண்டவர் திடீர்னு சொல்றாரு. இந்த வசனம் 2 நாளா போயிருந்து மைண்டுல, முடிவு பரிந்தும் நிலைத்திருப்பவனே, முடிவு பரிந்தும் நிலைத்திருப்பவனே, முடிவு பரிந்தும் நிலைத்திருப்பவனே. அவன் யார் ஒருத்தர் ஸ்ட்ராங்கா தேவ வசனத்துல நிலைத்திருக்கிறானோ அவன் தான் கடைசி வரைக்கும் பரலோகத்துக்கு போக முடியும். ஒருவேளை அவன் ஏழையா இருக்கலாம், அவனுக்கு ஒண்ணுமே இல்லாதவனா இருக்கலாம், அவன் வீடு இல்லாதவனா இருக்கலாம், அவன் வாசல் இல்லாதவனா இருக்கலாம். ஆனா உபதேசத்துல ஒருவன் நிலைத்துட்டான்னு வச்சுங்களேன், அவனை யாருமே அசைக்க முடியும். இல்லையா சொல்லுவோமா? ஆனா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் போன வாரம் சொன்னேன், இப்பேற்பட்ட திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி இருக்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே ஓட கடவோம். இல்லையா சொல்லுவோமா? அதனால ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 106ஆம் சங்கீதத்துல நம்ம திரும்ப திரும்ப ஆண்டவர் டெஸ்ட் பண்ணவே வேண்டாம். உனக்கு குறித்து இருக்க நிச்சயம் அவன் நிறைவேற்றுவான். வெயிட் பண்ணுங்க, ஜபத்துல காத்துருங்க, ஜபத்துல காத்து கொண்டிருங்க. ஆண்டவரே எனக்கு சொன்னீங்களே அதை செய்யப்பா. இல்லைன்னா யார் மாதிரி யாக்கோபு முதல்ல போராடுங்க. ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை நீங்க செய்யுங்க ஆண்டவரே, ஏன் என் வாழ்க்கையை செய்ய மாட்டீங்க, ஏன் மற்றவங்களா நீங்க ஆஸ்வதிச்சிருக்கிறீங்க, எனக்கு ஏன் சொல்லி நீங்க கேட்கும் போது உங்கள் நிலைமையை கர்த்தர் வெளிப்படுத்துவார். இல்லையா சொல்லுவோமா? அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தர கேட்டாங்க, நான் போன் பண்ணி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது, நான் நல்லா ஜெபம் பண்றேன், நான் நல்லா ஜெபம் பண்றேன், நல்லா ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேள்வி சொல்லுவார். நல்லா ஜெபம் பண்ண கர்த்தர் பேச மாட்டார். பேசும் தெய்வம் அவர், பேசாத டேஷோ இல்லை, பேசும் தெய்வம். அதனால அவர் பேசும் தெய்வம் உங்ககிட்ட பேசுவார். நீ நல்ல ஜபத்துல உட்கார்ந்து அழகா கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் ஏன் இந்த குடும்பத்துல பிரச்சனை, நீ தான் பிரச்சனைன்னு வரும். இல்லையா? உன்னை மாத்திக்கன்னு வரும் ஆண்டவர். அவன் மாத்திக்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா குடும்பம் சரியாயிடும். இல்லையா சொல்லுவோமா? இது கடைசி நாள். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். உன் வழி எங்க ஒப்புவிக்கணும்? கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். உன் வழி எப்படியா இருக்குது? பிதாவாகிய தேவனுக்கு தான் தன் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். என்ன சொல்றாரு? பிதாவே என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு பிதா கிட்ட சொல்லிட்டார் ஆண்டவர். அப்ப நாம யாருக்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கிறோம், அதுதான் வசனம். இத போன வாரம் நான் அதை சொன்னேன், கொஞ்சம் தான் பேசினேன். அவர் வசனது அவர் என்னது அந்த வசந்த வாசிங்க, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து நம்பிக்கையா இருங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பிட்டீங்களா? நம்பிக்கையா இருக்கும், காரியம் வாய்க்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிங்க? நம்பிக்கையா இருக்கும், உங்க காரியம் வாய்க்க போகிறது. இந்த மாதம் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்ய போகிறார். அல்லேலூயா. என வேதம் சொல்லுகிறது யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும். ஆமா, அது மாத்திரம் வேதம் சொல்லுகிறது. நான் கண்பானவர்களே, நீதிமொழிகள் ரொம்ப பிடிச்ச வசனம், உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது உன் பாதைகளை என்ன செய்வாராம், செவ்வாய்ப்படும். நம்ம போற வழியெல்லாம் கர்த்தர் நினைச்சுக்கணும். யாக்கோபு தான் நினைச்சான். யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 28ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரத்துல
20ஆம் வசனம் வாசிக்கும் போது 20, 21, 22 வாசிக்கும் போது அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடு கூட இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும். நல்ல கவனிங்க, எனக்கு அன்பாகல ஒரு வனாந்திரமான இடத்துல ஒரு பொருத்தனை பண்றார். யாருமே உதவக்கூட முடியாத ஒரு நிலையில பொருத்தப்படுற ஆண்டவர் எனக்கு என் கூட இருந்து என் கூடவே வந்து நான் போகிற இடத்துல எனக்கு சாப்பாடு கொடுத்து எனக்கு துணிமணி கொடுத்து திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். இந்த கல் தேவனுக்கு வீடாகும். எல்லாவற்றிலும் உனக்கு தசமமாக செலுத்துவேன். ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒருத்தர் ஜெபம் பண்ணேன். ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவன் பையன் ரொம்ப சீரியஸாக தான். ஜெபம் பண்ண பிறகு அந்த பையனுக்கு விடுதலை கிடைச்சிச்சு. அப்போ அந்த அம்மா ஒரு பொருத்தனை பண்ணிக்கினாங்க. பாஸ்டருக்கு நான் என்ன செய்வேன், காணிக்கை கொடுப்பேன்னு சொல்லி ஆயிடுச்சு. 15 வருஷம் மேலே 10 வருஷம் மேலே ஆயிடுச்சு. ஏற்ற சொல்கிறாங்க. இப்போ தான் எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு காணிக்கை நான் கொடுக்காம இருக்குது. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? இன்னும் 2 வருஷம் போட்டோம், 20 வருஷம் ஆகிடும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ இவன் என்ன பொருத்தனை பண்ணுறான், நான் போகிற வழியெல்லாம் நீங்கள் நான் பாதுகாக்கணுன்றவர். அல்லேலூயா சொல்லுவோமா? நாங்கள் போய் தங்கி வேலை செஞ்சு எல்லாம் சம்பாரிச்சு நான் திரும்பி வர வரைக்கும் நீங்கள் என்னை பாதுகாத்தீங்கன்னா யாரு நீ? யாரு? தேவனா, என் தேவனாய் இருப்பீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? யாக்கோபை போல் போகும் பாதையில் ஓழுது பட்டு ராவிலிருள் வந்து மூடிய அவர் அற்புதம் செய்வாராம். என்ன அற்புதம்னா, யாத்திராமத்தின் புஸ்தகத்துல 23 அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்களேன். யாத்திராம புஸ்தகம் வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கும்
இதோ ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். நல்ல கவனிங்க. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அவருக்கு கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. செல்வாயாக. ஆமென். அப்ப என்னன்னா, ஆண்டவர் ஒரு தூதனை நமக்கு முன்பாக அனுப்புகிறார். அவர் வாக்குக்கு இந்த அவர் இவர்னு மரியாதை வந்த இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுவோமா? வானவர், ஆனவர், ஆனவர், தூதன் ஆனவர்னு வரும் வேற இடத்துல. தூதன்னா யாரு? மிகாவேல் தூதன், காபிரியல் தூதன், அப்புறம் யாரு? லூசிபர். இவங்க தூதன். தூதன் ஆனவர். அவங்க போக முடியாது, நான் வரேன். ஆண்டவர் சிலத்தில் என்ன செய்வாரு? ஆதியாகமம் 18 3 பேர் வந்தாங்கன்னு தூதர்கள். ஆனா ஒருத்தர் மட்டும் தான் கர்த்தர்னு வரும். அவர் தான் பேசுவார். யார்கிட்ட? ஆபிரகாம் கிட்ட. நான் அழிக்க போறேன், இந்த சோதம் குமரா பட்டணம் பாவம் பெருகி போயிடுச்சு. ஆனால் அப்பா அவர் நிற்கிறார். ஆண்டவரே வேணாம் ஆண்டவரேன்னு சொல்லுவார். கர்த்தர் போய்விட்டார் பைபிள். அப்ப என்னன்னா, அநேக நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்வாரு? ஆள் மாறி வருவார். நீ போகும் இடமெல்லாம் நீங்க அவர் நினைச்சிட்டே வச்சிங்களேன், உன் கூடவே வருவார். நீ கூப்பிடவே வேணாம், உன் கூடவே வந்து உன்னை பாதுகாக்கிற தேவன். அதான் வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். வழி அருகே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எது என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பதான் உங்க ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? சங்கீதம் 1 நீங்க வாசிக்கும் போது பாருங்க, என்ன இருக்குது? துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி நடவாமல், பாவியுடைய வழி இல்லாமல் உட்காராமலும், 6ஆம் வசனத்தில் கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். நம்ம யோபுன்றோம், மோசேன்னு சொல்றோம், அப்புறம் யாராரும் நம்ம பழைய ஏற்பட்ட பரிசுத்தவான்கள் சொல்றோம், எல்லாரும் சொல்றோம். அவர்கள் அவங்க வழியெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நான் சொல்றேன், நான் போகும் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நான் சோதித்த பின் என்ன என் வழி அவருக்கு தெரியும். நான் எந்த வழியில போயிருக்கிறேன்னு அவருக்கு தெரியும். அப்ப சோதிக்கிற தெரியும். ஏன் இன்னும் அந்த வழியில நிக்கிறேனா நிக்கலையா? அலையா உருவாக்கப்பட்ட நெருப்புல சோதிக்கப்படுமா? ரோமர்க்கு சொல்லப்படுது. ரோமர்க்க பொருந்திருத்தல அது டெஸ்ட் பண்ணப்பதான் முடிவு நாளில் விளங்கும். 4 விதமான பாத்திரத்தை சொல்லுவார் பவுல். எது தப்பிக்குதோ, அக்கினியில தப்பிச்சு அழகா இருக்குதோ அந்த பாத்திரமா கர்த்தர் அவன் உணர்ந்த விரும்புகிறார். எவ்வளவுதான் சோதனைகள் வந்தாலும், இல்லையா சொல்லுவோமா? எத்தனை தான் இடர்கள் வந்தாலும், எவ்வளவுதான் சோதனை வந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறோமா இல்ல அவரை விட்டு விலகி போயிட்டோமான்னு கர்த்தர் பார்ப்பார். இல்லையா சொல்லுவோமா? அப்போ சொல்ற உன் வழியை கர்த்தருக்கு வாசிங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை. அப்பா என் வழியை மட்டும் ஒப்பிச்சிட்டோமா? வேதம் சொல்லுங்க, அவர் உங்களை விசாரிக்கிறார் அப்படியே உங்க கவலையெல்லாம் கவலை நம்மளே வச்சுக்கூடாது. அல்லையா சொல்லுவோமா? அவர் உங்களை யார்? அவரு விசாரிக்கிறவர், உங்களை கேள்வி கேட்கிறவர். அல்லையா சொல்லுவோமா? சில பேர் அடிக்கடி போன்ல பேசுவாங்க. நல்லா கவனிங்க. நீங்க அவனா உபத்திரமா நினைப்பீங்க. என்னாச்சு பாஸ்டர், எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, இதுக்காடா போன் பண்ணீங்கன்னு நினைச்சுக்கோங்க. சில பேர் தான் எப்படி இருக்கீங்க சிஸ்டர், அப்புறம் அப்படி விசாரிப்பாங்க. நம்ம நினைச்சுப்போம் அது தொல்லை நினைச்சுப்போம். அப்போ மனுஷன் விசாரிக்கிறானோ இல்லையோ, சில பேர் விசாரிக்க மாட்டோம். எதுக்கு பேர் போன் பண்ணிட்டு அது ஒரு அவர் நம்ம போட்டு அர்த்தம் கிடைக்கும். வேடா சாமி, அதுக்கு விசாரிச்சாங்கன்னா விசாரிக்க கட்டினா சில பேர் ஏன்டா போன் பண்ணது ஆகிடும். அது பாட்டு பேசி கிடக்கும், ஒரு மணி காதுக்கும் சூடாயிடும். அப்ப என்னன்னா, அவர் உங்களை விசாரிக்கிற மனுஷன் விசாரிக்காம போனாலும் சரி, ஒய்ஃபு விசாரிக்காம போனாலும் சரி, கணவன் சில பேர் சொல்லுவாங்க என் கணவன் விசாரிக்கிறதே இல்லை, அவர் என்கிட்ட பேசி 10 வருஷம் ஆகுது. சில பேர் அல்லையா சொல்லுவோமா? சில பேர் சொல்லுவோமா என் மனைவி என்னை விசாரிக்கிறதே என்ன ஒரு பொருட்டா கூட நினைக்க மாட்டேன். என்ன சொல்லுவாங்க, ஒரு இது கூட நான் என்ன செய்யல மதிக்க மாட்டாங்கள அப்படின்றாங்க. இப்படி நிறைய காரியங்கள். சில பேர் பிள்ளைங்க சொல்லுவோம் எங்க அப்பா அம்மா எங்களை என்ன செய்யறாங்க மதிக்கவே மாட்டேன். சில அப்பா அம்மா சொல்லுவாங்க என் பிள்ளைங்க என்ன மதிக்கிறதே
இல்ல. நல்லா கவனிங்க கண்பான தேவ பிள்ளைய. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற உன்னதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கிறார். அப்படின்னால வழி ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரை என் பிள்ளை அப்படி போறானா, உங்ககிட்ட என்ன செய்யறேன், என்ன பண்ண போறேன், அண்ணால் ஒப்பு கொடுத்தா தீர்க்கதரிசியா மாறணும். நீங்க கர்த்தத்துல ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவனும் ஒரு தீர்க்கதரிசியா மாறிடுவான், பெரியாளா மாறிடுவான். எனக்கு தெரியாத ஆண்டவர் நீ தான் அப்படின்னு சொல்லுங்களேன். நம்ம எப்ப தெரியுமா, நம்ம முயற்சி எல்லாம் கைவிட்ட பிறகு டாக்டர் சொல்ற காட் இஸ் கிரேஸ், அவராலே முடியாது. அவர் சொல்றாரு இஷ்டப்பட்ட கடவுளை வேண்டிங்க. அப்பதான் நமக்கு புத்தி வரும். ஆஹா, டாக்டரே சொல்லிட்டாரு, இனிமேல் ஏன் முதல்ல கடவுளை கேட்டுதுன்னா, ஆண்டவர் எனக்கு தெரியாதுப்பா, நீதான்பா என் பிள்ளைங்களை பாதுகாக்கணும், எனக்கு தெரியாது, நீதான் என் கணவனை பாதுகாக்கணும், நீதான் என் குடும்பத்தை பாதுகாக்கணும். ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன், நீதான் என்னை விசாரிக்கிறவர், நீதான் இல்லாதவர்கள் இருக்கிற வண்ணமாய் அழைக்கிறவர், நீதான் இல்லாத ஒன்றை உருவாக்குகிறவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி ஜெபம் பண்ணி நம்ம கத்துக்கணும்னா அவர் சொல்றாரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறத மாத்திரம் இல்ல, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கணும். ஏன்னா வசனம் 91 சங்கீதம் 11 வாசிக்கிறோம், உன் வழிகளெல்லாம் உன்னை தூதர்கள் உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு. ஆமே. நிறைய சொல்லுவோமா? நீங்க நினைக்கிறீங்க நம்ம போறோம் வரோம் நம்ம கூட யாருமே இல்லை, தூதர்கள் அனுப்புவார் ஆண்டவர் நமக்கு. இல்லையா சொல்லுவோமா? அதான் சார் சொல்லுவோம், பாஸ்டர் போயிட்டேன் பாஸ்டர், ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிட்டேன் பாஸ்டர். நிறைய பேர் நாம இல்லை, தூதர்கள் நம்மளை பாதுகாக்கிறாங்க. உன் வழியெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தூதர்கள். இல்லையா சொல்லுவோமா? நான் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படிதான் போயிட்டேன் ஒரு இடத்துக்கு. ஆரம்ப நாட்கள்ல ஐயோ நான் பட்ட அவசரம் தெரியும், ஆண்டவர் அவங்க புடப்பட்டேன். அப்பதான் யோசனை பண்ணேன், அவன் ஞாயிற்றுக்கிழமை என்பது ஆண்டவருக்கு மாத்திரம் ஒரு உகந்த நாள், முழுசா அவர்கிட்ட கொடுத்துடணும். இல்லையா சொல்லுவோமா? அப்புறம் என்ன சொல்றாருன்னா, சொல்லிவிட்டு 139 சங்கீதத்துல 2ஆம் வசனமா 24ஆம் வசனமா, வேதனை உண்டாக்கும் வழி இடத்திலே பார்த்து நித்திய வழி என்ன செய்யணும். நான் யாரும் அவர் வேதனைப்படுத்துறப்ப ஆண்டவரை உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எப்படியெல்லாம் வேதனைப்படுத்துறீங்க ஆண்டவரை உங்களுக்கு தெரியும், அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்படியெல்லாம் நீங்கள் வேதனைப்படுத்தீங்க, ஏன் வேதனைப்படுத்துறீங்க, அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காதோ அதெல்லாம் கர்த்தரை வேதனைப்படுத்துகிற வழியை ஒப்புச்சு அவர் மேல நம்பிக்கை சொல்றாரு. யார் மேல நம்பிக்கை வரணும்? நான் திரும்பவும் சொல்றேன், கல்யாணம் ஆகலையா, அப்புறம் வேலை இல்லையா, கர்த்தர் மேல் நம்பிக்கை, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை ஏற்ற நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதான் அவர் விரும்புறாரு. என் மேல நம்பிக்கை இல்லையே, அவர் சொன்னார் இவர் சொன்னார், நீ அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறே, என்னை நம்பிப்பார், நான் உனக்கு அற்புதங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். சங்கீதம் 7:1 வாசிங்களேன், சீக்கிரம் வாசிங்க. 7:1 நான் முடிக்க போறேன். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். எப்ப கேட்டுக்கிறீங்களா? என் தேவனாகிய கர்த்தாவே எனக்கு இவ்வளவு தேவை இருக்குது, நான் உண்மைதாமா நம்பி இருக்கிறேன் அப்படி சொல்றோமா? சொல்லுங்களேன். சொல்றவங்களை கர்த்தர்களை ஆஸ்வதிப்பாங்க. எவ்வளோ வட்டி வாங்கலாம்? 10 பைசாவா, 5 பைசாவா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனா உண்மையிலே சொல்றேன், தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமா இருக்கிறார். எல்லா சூழ்நிலை யோசிப்பேன், கடன் பிரச்சனை யோசி மாத்துவாரா? நான் அப்பப்போ கேட்பேன், அதே மாத்துவார் கருத்து. அவரோட கூடாத காரியம் ஒண்ணு, வியாதியை சுகமா சில போடுவோம். வியாதியா, வறுமையா, போராட்டமா, பிசாசின் தொந்தரவா, கடன் பிரச்சனையா, வாருங்கள் இயேசு உங்களுக்கு விடுதலை. நான் ஆரம்பத்தில் அதெல்லாம் படிக்கும்போது சிரிப்பேன், இதெல்லாம் கூட இயேசு மாத்துவார்ல, உண்மையை மாற்றிடுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் தரித்திரமா போன என்னை செழிப்புள்ளவனாய் மாற்றி விட்டேன். சங்கீதக்காரர் சொல்றாருல்ல 66 சங்கீதத்துல, மனுஷருக்கு முன்பதாக மனுஷன தலை மேல் ஏறி போக பனி நீர், இடுப்புல வருத்தமான பாரத்தை ஏற்றி நீர், தண்ணீரை கடைக்க செய்தீர், ஆனால் என்னை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டீங்க. நீங்க செழிப்புல எல்லாம் மாற போறீங்க, பாதி மாறிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
எல்லாம் மாற போறீங்க. எல்லாமே மாற போகுது. தலைகீழா மாற போகுது. பெரிய வீட்டை கட்ட போறீங்க. அப்போ சர்ச்சை கட்ட கொடுக்க மாட்டீங்க. அப்புறம் மாசம் மாசம் கூட்டு நடத்த மாட்டீங்க. யோசனை பண்ணி பாஸ்டர் நான் வந்து அடுத்த மாசம் ஒரு மாசம் தான் சர்றன்னு இறங்கிடும். இல்லையா? நீங்க நல்ல வீட்டுல ஜபத்தை வச்சு பாருங்க. நல்லா ஜபம் பண்ணி பாருங்க. 10 பேர் கூடி ஜபம் பண்ணி பாருங்க. ஒரு குடும்பத்துல ஆண்டு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாங்க. நீங்க சொல்லுவோமா ஜபம் வைக்க தடைன்னு சொன்னா தடை எங்க உங்ககிட்ட இருக்கு வரும். என்ன செய்யணும்? நம்ம இவ்வளவு பேர் வருவாங்க, அதெல்லாம் வேணாம். ஸ்வீட் காரம் விட்டாலே போதும். கொஞ்சம் மிக்சரும் ஒரு டீயை கொடுத்தா முடிஞ்சு போச்சு. உண்மையா விசுவாசிக்கணும் வருவோம். பிரேயர் நாளைக்கு சிக்கன் கிடைக்கின்றவங்க வர மாட்டாங்க. அதான் திரும்ப சொல்றேன், ஆண்டவர் சமூகத்துல ஒவ்வொரு மாசம் என்ன செய்யுங்க, ஒரு நாள் நியமிச்சுங்க. நீங்க பாஸ்டர் கூட கூப்பிட தேவையில்லை. நீங்களே ஒரு 4-5 பேரை கூடி என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அந்த இடத்துல ஜெப சத்தம் கேட்டா அங்க இருக்கிற அசுத்தாவை வெளியே போயிடும். என்ன சொல்லுவோம், இவ்வளவு நாளா இங்க உட்காந்துருந்தேன், இந்த மாசம் ஜெபம் வச்சு என்ன துரத்த ஆரம்பிச்சிட்டேன், இனிமேல் நான் இருக்க முடியாது. உன்னை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை கட்ட விழுக்கிற தேவன். அமாவாசை மட்டும்தான் இல்லை, எல்லா நாளிலும் உன்னை கட்ட விழுப்பார். ஒண்ணு. ரெண்டாவதாக 11ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். சீக்கிரம் வாசிங்க. 11:1. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். சொன்னா 31:6 வாசிமா. 31:6 வாசிங்க. சங்கீதம் 31:6. வீண் மாயை பற்றிக் கொள்ளுகிறவர்களே வெறுத்து. ஆமா, வீண் மாயை பற்றி கொண்டிருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, அப்படி போனா அங்க போனா இங்க லோன் கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க, கொஞ்ச நாள்ல பாரு நான் பயங்கரமா ஆயிடு வேண்டுவாங்க. பார்த்தா அவங்க பயங்கரமா ஆயிட்டுருப்பாங்க. வீண் மாயைகள். அடுத்த வருஷம் பார்த்தா அவங்க பெரிய ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு பயங்கரமா ஒட்டாவன. கர்த்தரை நம்பி நீ நன்மை செய், தேசத்துல குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்வது பைபிள். கர்த்தரை நம்பி நன்மை செய். ஆண்டவர் நிச்சயமாக என்னை கைவிடவே அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்தனா உண்மையிலே சொன்னாங்க, இந்த மாதம் முடிவதற்குள்ளாக குடும்பத்திலே ஒரு பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். இல்லையா சொல்லுவோமா? நான் கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கணும். இல்லையா சொல்லுவோமா? இன்னும் ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிங்களேன். ஏசாயா 57:13 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. ஏசாயா 57:13. கரெக்டா 10 o'clock நான் முடிச்சிடுவேன். ஏசாயா 57:13. நீ கூப்பிடும் போது உன் கணங்கள் கண்கள் கணங்களில் என்னை நம்பி இருக்கிறவனோ தேசத்தை சுதந்திரித்து. ஆமென். மாயையை பற்றிக் கொள்ளாதீங்க. வீண் மாயையை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறாங்க பைபிள். வீண் மாயை யோனா சொல்றார், வீண் மாயையை இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும், அப்படி பண்ண போற நீ சுய முயற்சி அல்ல. இல்ல கண்பான தேவ பிள்ளையே, தேவன் மேல் நம்பிக்கை வச்சு ஒரு காரியத்தை செய்ய, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தேவன் மேல் நம்பிக்கை. ஏசப்பா இந்த திருமண காரியமோ இல்ல வேலை காரியமோ கூட சொல்ற கேட்டுதாங்க, என் பையனுக்கு நல்ல நான் நம்பி இருக்கிறான், ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேலை கிடைக்க போகுது. வேலை கொடுக்குறா மாற போறான். சொல்லுமா, அவர் 10 பேருக்கு வேலை கொடுக்குறா. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் எப்பவும் மறக்கக்கூடாது. அதான் நான் வைக்கிற ஒரு புள்ளி. எங்க உயரத்துக்கு போனாலும் இயேசு என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. எந்திரமா என்னை உருவாக்கினவர் அவர் தான், இவ்வளவு தூரம் கொண்டு வந்தவர் அவர் தான். பாடல உயர் அடைக்கலத்தில் அதை பாடணும், பாடிக்கிட்டே இருக்கணும். என்னை வைத்தவரே உள்ள நாமத்தில் என்ன செய்வேன், அக்கினி நடந்தாலும் என்ன செய்ய மாட்டேன். நீ இந்த கர்த்தர் பாதுகாத்து 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 சில இடத்துல வெயிட் பண்ணணும். நம்ம வெயிட் பண்ணி ஆண்டை கேட்க மாட்டோம். 3ஆவதாக வேதம் சொல்லுகிறது, நாகும் புஸ்தகம் 1:7 மட்டும் வாசிங்க. நாகும் 1:7 வாசிங்க. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். தெரியும் இது நம்மளை நம்பும், இது நம்மளை நம்பாதுன்னு தெரியும். நல்லா கவனிங்க. உலகத்தின் காரியங்கள் கொஞ்ச நாள் தான், உலகத்தின் ஆசீர்வாதம் கொஞ்ச நாள் தான். ஆனா உன்னதத்தின் ஆசீர்வாதம் கடைசி வரைக்கும் நம்ம கூட வரும். எது வேணும் உங்களுக்கு?
உடனே பேர் ஒரு 1500 கோடி உங்களுக்கு கிடைச்சிச்சு, என்ன பண்ணுவீங்க? அதை வச்சுருக்கோம் சொல்லுங்க. ஏசாரு மறந்துடுவீங்க, என்ன பண்ணுறது தெரியாது. 1 கோடி வந்தாலும் நம்ம விட முடியாது. 1500 கோடி வந்தால் சில பேர் அப்படிதான் நினச்சி இன்னும் சேர்த்துக்கிறாங்க. இன்னும் கோடி இன்னும் கோடி வச்சுட்டு பஸ்ன்னு போயிடுறாங்க. எவனோ அனுபவிச்சிருக்கிறான். எனக்கு அன்பான திரும்ப நான் சொல்கிறேன், உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை கேளுங்க. அதான் யாக்கோபு சொல்றான், என்ன சொல்றான்? 2 பரிவாரங்களுக்கு அவன் சொந்தக்காரன். 2 பரிவாரங்கள் சும்மா அப்படியே புடைசூழ வரான். அனாதியா போனவன் ஆண்டத்தை பொருத்தனை பண்றான். நான் போன இடத்துலாம் என்னை காப்பாத்தி, என் வழியிலலாம் என் கூட வந்து எனக்கு நீ உதவி செஞ்சீங்கன்னா நீங்க தான் என் தெய்வம், இந்த இடத்துல உனக்கு ஒரு ஆலயத்தை நான் கட்டுவாண்டவரேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணிட்டு வரும்போது பார்க்குறான். அவங்க என்ன வரான், ஐயோ என்ன அதுக்கு தெரியலன்னு சொல்லி போராடுறான். என்னத்தை போராடுறான்? இது வரைக்கும் நான் ஆசீர்வதிச்சிட்டீங்க பூமியில, ஆனா உன்னதத்தினுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அந்த ஜபம் பண்ண உடனே அவங்க அண்ணன் முகமே மாறி போச்சு, அவன் ஸ்டைலே மாறிடுச்சு. வந்தவன செஞ்சுட்டான், அவனுக்கு சப்போர்ட்டா இருக்க ஆரம்பிச்சுட்டான். அதனால உண்மையா சொல்றாங்க, பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே மேலான நாடுங்க. எது மேலானது? இயேசுவோடு கூட சேருகிற அனுபவம் மேலானது. இயேசுவுக்காக பரிசுத்தமாய் ஜீவிப்பது மேலானது. இயேசுவுக்காக வைராக்கியமாய் வாழ்வது மேலானது. இயேசுவை விசுவாசிப்பது மேலானது. அல்லேலூயா சொல்லுவோமா? அது சொல்றாங்க, எனக்கு சுகர் 300 ஆயிடுச்சு, 350 ஆயிடுச்சு. நான் சொன்னேன் 2 நாள் நான் மாத்திரையை போடல. இது திமிர்னால சொல்ல வரல, போட முடியாத ஒரு சூழ்நிலை கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறேன். 300 ஒருத்தர் சிலர் சொல்றாங்க, ஐயோ 300 ஆயிடுச்சு பாசம், என்ன பண்றது? அந்த கவலையில 450 ஆயிடும். அல்லேலூயா சொல்லுவோமா? சுகர் சாவறதுக்கு இருக்கும், இறங்கும் பிரஷரு. ஒருத்தர் செக் பண்ணாருன்னு, ஐயா சுகர் இது ப்ரெஷர் அதிகமாக ஏற்றுக்குது என்ன. அதனால் காலையில் மாத்திரை போடல, நான் வேகமாக வண்டியில் வந்தேன்ல, நானும் அவரு சொல்கிறேன், வேகமாக வண்டியில் வந்தேன்ல அதில் ப்ரெஷர் அதிகமாகிடும். அப்போ தான் எனக்கு இறங்கிட்டேன். அவருக்கு முடிக்கிறார், நமக்கு சொல்கிற மருந்து இருக்கு, சரி பாட்டார் அவர், வேற ஒன்றும் பேசுகிறது. அதில் விட்ட டாபிக் நடந்தா உட்காந்து பேசிக்கிறோம் கிட்ட. அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால அது மாதிரி நம்பிக்கை வச்சுட்டு அப்படி பண்ணேன்னா உன் காரியம் வாய்க்கின்ற ஆண்டவன். இப்போ என்ன பண்ண முதல்ல சொன்னேன், உன் வழியை போகிற வழி தப்பா இருந்தா இன்னைக்கு மாத்திக்க. இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் வழி தப்பா இருந்தா எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இது வரைக்கும் தப்பான வழி நீ போயிருந்தனா உன் வழியை மாத்திக்கோ. கர்த்தர் நீதிமான்கள் வழியை அறிந்திருக்கிறார். யாருக்கும் கர்த்தர் பேசுகிறார், வழியை கர்த்தருக்கு ஒப்புவிச்சுப்பா, நீ நானல்ல நீரே எனக்குள்ள பிழைத்திருக்கிறீர். அப்படி சேலஞ்சா பண்ணி பாருங்களேன், தானா எல்லாம் வந்துடுங்க. நான் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன் கர்த்தரை. உண்மையா தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார். அவர் பொய் சொல்ற தெய்வம் அவரு. அவர் மட்டும் ஆஸ்வதிக்கிறார், என்ன மட்டும் ஏன் ஆஸ்வதிக்கல, நான் மட்டும் ஏன் இப்படி கிடக்குறேன்னு நேற்று கூட ஆண்டுகிட்ட கேட்கிறேன். அப்பதான் சில காரியங்கள் ஆண்டு சொல்றாரு, இது 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 இதுனாரு. அப்ப என்ன செய்யறோம், மற்றவங்க நம்ம பார்க்கறத விட்டு நம்ம சரிப்படுத்திக்குவோம். எந்தெந்த பார்ட்ஸ் போயிட்டு அந்த பார்ட்ஸ் தான் செய்வோம், ரெடி பண்ணிக்குவோம். என்ன பண்ணுவோம், வண்டி கொடுத்த பைக் ரிப்பேர் கொடுத்தாலும் செய்வோம், மெக்கானிக் சொல்றதெல்லாம் மாற்றுவோம். இது போயிட்டு இருக்குது, இதை மாற்றுங்க, இது போயிட்டு அதை மாற்றுங்க. அப்போ நமக்குள்ள இருக்க விசுவாசம் போயிட்டு இருக்குது, அதை மாற்றிக்கணும். புதிய விசுவாசம் தாங்க ஆண்டவர். பரிசுத்தம் போயிட்டு இருக்குது, ஆண்டவர் புதியமாக பரிசுத்தமாக என்ன மாற்றுங்க ஆண்டவர். நம்பிக்கை போயிடுச்சு ஆண்டவரே, திரும்ப நம்பிக்கை ஒன்றா மாற்றுங்க ஆண்டவர். வைராக்கியம் போயிடுச்சு, முன்ன மாதிரி ஆண்டவர்கள் வைராக்கியமா எல்லாத்தையும் புதுசு புதுசாக கத்திர கொடுக்க போறாரு. கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, கர்த்தர் மேல் வசனம் சொல்லுமா திரும்ப 34:35 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறீங்களா? கை சொல்லுங்க, கை தூங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் நான் என் வழியை ஒப்பு கொடுத்துறேன். இன்னைக்கு கர்த்தர் தான் வழி நடத்தணும். எனக்கு தெரியாது, எங்க அப்பா தான் என்ன நடத்தினேன். உங்க அப்பானா உங்க அப்பா இல்லை, ஏசப்பா. ஏசப்பா தான் நடத்தணும், ஏசப்பா தான் நடத்த போறாரு. எனக்கு தெரியாது, எங்க அப்பா தான் நடத்த போறாரு. என் வழியெல்லாம் அவர் தான் பாதுகாக்க போறாரு. என் வழியெல்லாம் அவர் தான் என் கூட வர போறாரு. என் வழியில் எனக்கு நிறைய நன்மைகளை செய்ய போறாரு. இனி என் வழியெல்லாம் மாறிடுச்சு, நான் பழைய வழி போக மாட்டேன், அங்கேயே ஒரு பெரும் பாதை இருக்கும் வழிபட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஏதையாலும் திசை கட்டு நீ போவதில்லை, இனி இனிமேல் உன்னை யாரும் ஏமாற்ற முடியாது. கர்த்தர் விட்டு போயாச்சா, அப்புறம் என்ன நம்பிக்கை
உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பித்து அவர் மேல் நீங்க தான்மா என் நம்பிக்கை. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பத்திர பிசாசு குடிச்சிட்டு ஒரு பையன் அவனுக்கு பயங்கரமா அலைக்கழிக்குது. அவன் சொல்றாரு, அவர் கேட்கிறான், ஆண்டவரே நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், பயங்கரமா இருக்குது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகுன்றார். அப்ப அவன் சொல்றான், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்கும்படி. ஏதோ ஒரு அவிசுவாசம் நமக்குள்ள இருக்குது. நம்ம இப்படியே தான் இருப்போம், நம்ம இதே ஸ்டைல்ல தான் இருப்போம். நம்ம வாழ்க்கை மாறவே மாறாது, நம்ம பிரச்சனை மாறவே மாறாது, நம்ம போராட்டம் மாறவே மாறாது. எதுவும் மாறும், அதான் தத்துவம். இன்னைக்கு இருந்து நாளைக்கு இருக்கவே இருக்காது, எல்லாம் மாறிடும். அலையிலே சொல்லுவோமா, எல்லா விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகன் கெட்டு போவான்னு பைபிள்ல. பாழாக்கிற அருவருக்கிற அந்த ஸ்தலத்துல, இந்த பரிசுத்த ஸ்தலத்துல பாழாக்கிறவன் இறங்குவானது பைபிள். இன்னைக்கு பாழாக்கிற அருவருப்பை குறித்து கேள்விப்பட்டீங்களே, இயேசு சொல்றாரு, கடைசி நாட்கள் இன்னைக்கு அநேகரை வஞ்சிக்கிற ஆவி இன்னைக்கு உலகத்துல இருக்குது. நீங்க வஞ்சனையா ஆசீர்வாதம் பிளெஸிங் மட்டும் நமக்கு தேவையில்லை. பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள், கவலைகள் மத்தியிலும் இயேசு என்னை நடத்துவார். அல்லேலூயா சொல்லுவோமா. வெறும் பிளெஸிங்கே உங்களுக்கு தேவை கிடையாது, எல்லாத்தையும் நீ அனுபவிக்கணும். எல்லாத்தையும் அனுபவிச்சாதான் நீ எனக்கு போக முடியும் பரலோகத்துக்கு. ஒரு பிளெஸிங்கை மாட்டும் நீ அப்படியே பார்த்துக்கிட்டீங்கன்னா கெட்டு போயிடுவீங்க. எல்லாம் என் வாழ்க்கை நடக்கும், ஆனால் நடந்தாலும் இயேசு என் கூடவே இருப்பார். எது நடந்தாலும் இயேசு என் கையில் இருப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா. அப்பதான் கடைசியா சொல்றாரு, உன் காரியம் வாய்க்கும். எப்போ வாய்க்கும்? 1:3 வாசிங்க. சங்கீதம் 1:3 வாசிங்க. அவன் நீர்க்கால்கள் ஓடமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யாருங்க? யார் செய்வதெல்லாம் வாய்க்கும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவு பகலும் ஒரு வேதத்துல தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தான் நீர்க்காலுக்கு ஓரமாய் தன் காலத்து, உன் காலத்து நீ கனி ஊற்றுவ. நீ சாகரத்துக்கு 1000 ஆத்துல அவங்களை சேர்த்துருவ. நீ சாகர வரைக்கும் உன்னுடைய பாட்டு கேட்டு அனைவரும் ரட்சிக்கப்பட போறாங்க. நீ சாகரத்துக்குள்ள உன்னுடைய வார்த்தை கேட்டு அனைவரும் ரட்சிக்கப்பட போறாங்க. நீ யூடியூப்ல பாருங்களா, சும்மா கிடையாது. உங்க பாட்டை லட்சக்கணக்கான பேருக்கு பார்ப்பாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா. ஏதாவது கர்த்தருக்காக செய்யணும். 1. 2வது வசனம் வாசிங்க. ஏசாயா 48:15 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. ஒரு காரியம் ஆகிக்க போகுது. ஏசாயா 48:15. நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வர பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். கர்த்தர் சொல்றார், நான் தான் உன்னை கூப்பிட்டுருக்கிறேன், நான் தான் உன்னை வர பண்ணியிருக்கிறேன், உன் வழி வாய்க்குன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். இந்த மாதம் தெளிவாக எழுதி வச்சுங்க. நான் தான் உன்னை கூப்பிட்டேன், ஆனால் உன் வழி மாறணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் உன் கால்களுக்கு தீபமாக இருக்குது. 3வது ஒரே ஒரு காரியம். ஏசாயா 53:10 வாசிங்களேன். கர்த்தரோ அவன் எதுக்காக இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தாரு? அவர் ஒரு ஹீரோவை வந்து நம்மளை மாத்திட்டு இருக்கலாம், ஆனா தானே வந்து இறங்கி அடிபட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு இந்த நமக்காக கஷ்டம் சொல்லுது. 53:5 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். மெய்யாகவே. காரணம் தெரியுமா? பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஒப்பு கொடுத்துட்டாரு. எல்லாம் தெரியுமா? உன் வழியெல்லாம் வாய்க்கிறதுக்காக நான் வந்துட்டப்பா. உன்னை ஐஸ்வர்யா மாத்துக்கு நான் தரித்திரனா மாறிட்டேன். உனக்காக நான் பாடுபட்டுட்டேன். உனக்காக நீ ஒரே ஒரு காரியம், என்னை விசுவாசிச்சு என்னை நம்பி என் வழியில் நடந்தா போதும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இது முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? நீ ஒன்றும் பண்ண வேணாம். நீ போய் கல்வாரி சிலுவையில் போய் என்ன அடிங்கன்னு சொல்லி தாங்க மாட்டேன். ஏன்னா சிலுவை எல்லாராலும் சொல்ல முடியாது, இயேசுவால் மட்டும்தான் சொல்ல முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா. இந்த பாரத்தை நம்மளாம் சொல்ல முடியாது. அதான் வசனம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை 55:22. கர்த்தர் மேல் வைத்து விடு, கலங்கி தவிக்காதே.
அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவன் அவர் நமது நிழலாய் இருக்கிறவர். பெட்மன் செய்ய பாட்டுலாம் நீங்க பாடுனீங்கன்னா பக்கத்திலே வசனம் இருக்கும். 55:20 என்ன சொல்லுது? எது 55:22 பாஸ்டர்? சங்கீதம். வாசிங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவனை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாரு? தள்ளாட விட மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை. சொல்லுங்க, அவங்க யாரெல்லாம் தேவனுடைய வழியில போகிறீங்க? கைகளை உயர்த்துறேங்க. கைகளை இனி நான் இயேசு வழியில் தான் போவேன். வேற யாராவது எந்த வழியெல்லாம் வார கூட அவங்களை ஒரே ஒரு அரைஞ்சு போடா, நான் போகிற வழி வேற வழி, என் வழி தனி வழி இருக்கு, வேற ஒன்றும் தனியாக கூட இருக்கு. இயேசுவோடு கூட போங்க, இயேசுவோடு கூட போங்க. அவர் சொல்ற பாதை சரியா இருக்கும், அவர் சொல்றது பிரகாசமா இருக்கும், அவர் சொல்றது உன்னை ஆசீர்வதிக்கும், அவர் சொல்றது உனக்கு ஆயுஷ் நாட்களை பெருக செய்யும், அவர் வழி உன்னை பாதுகாக்கும், அவர் வழி உன்னை பராமரிக்கும், அவர் வழி உன்னை போஷிக்கும், அவர் வழி உன்னை உயர்த்தும். அல்லேலூயா. ஆமா, வழி அருகே நின்று பூர்வ பாலியாவே என்று கேட்டு விசாரிச்சுட்டேன். நல்ல வழிதான், நானே வழியும் சத்தியமும். ஆமா ஆண்டவரே, இனி நான் வேற வழியில போக மாட்டேன் ஆண்டவரே, நீ ஒப்பு கொடுக்க போ. எல்லா கண்களை மூடுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கேட்கிறேன், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. அல்லேலூயா. எல்லா கண்களை மூடுவோம். பிரேம சரணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்காகவே நான் ஜீவிக்கிறேன், உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றேன். உனக்காகவே நான் ஜீவிக்கிறேன், உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றேன். வருவாயா என் மகனே, இதயத்திலே இடம் தருவாயா, வருவாயா என் மகனே, இதயத்திலே இடம் தருவாயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம், நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். என் மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. என் மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. இப்ப நாம பாருவோம்.